அவரை பற்றி எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒருத்தரும் அவரை குறை சொல்லி நான் கேள்விப்படுத்தே இல்லை. குறை சொல்கிறவங்க நடந்துக்கிட்டே கிடையாது. நமக்கு எதனா சினிமாவில் டவுட் இருந்தால் யாரை பற்றியே தெரிஞ்சுக்கணும், எந்த படத்தை பற்றியாவது விவரம் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு புத்தகம் மாதிரி வரும். கேட்டோம்னா இந்த வருஷம் இந்த தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இதை இவர் டேரக்ட் பண்ணார், இவர் வெற்றி அடைஞ்சார், எல்லா விவரமும் ஃபிங்கர் டிப்ஸ் இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேசுவார் அண்ணன்ட்டு. கேட்டால் தான் சொல்லுவார். கேட்டால் தங்கு தடை இல்லாமல் சொல்லிட்டே இருப்பார். ஒரு படிப்பாளி. அப்புறம் விடாமுயற்சிக்கு அண்ணன் தான் பெரிய உதாரணம். சினிமாவில் பெரிய நடிகராக இருந்தும் பல துறைகளில் அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்து அதை சாதிக்கணுன்ட்டு எவ்வளோ வேலை பண்ணியிருந்தார். நல்ல மனிதர். எழுந்தது அதுவும் அவருடைய மரணம் திடீர்னு வந்தோடனே அது எல்லாருக்கும் ஷேக் ஆகிடுச்சு, தாங்கிக்க முடியல. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கிறேன். சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது. பட் இருந்தாலும் என்னோடய லைஃப் டைமில் நான் அவர் கூட சேர்ந்து நடித்தேன்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று டிவி9 போட்டுன்னு சொல்லிட்டு நானும் சாரும் நடிச்சிருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்பா சொன்ன மாதிரி நிறைய பேசியிருந்தார், நிறைய நாலேஜ், நிறைய மெமரி. அவ்வளோ மெமரியும் கொஞ்சம் கூட பிசுறு தராங்காமல் எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணார். உண்மையிலே இந்த இழப்பு அவர் சன்னுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும். ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.